மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். நடந்திருக்கிறது. மனிதனை மீட்கிறதற்காக ஒரு கரையம் செலுத்தணும். பிசாசு மனிதனை பிள்ளையை கடத்துற மாதிரி கடத்திட்டு போயிட்டான். விடமாட்டேங்கிறான். இப்போ என்னத்தை கொடுத்தா இந்த மனுஷனை மீட்கலான்னு பார்த்தா, உலகம் முழுவதையும் கொடுத்தா கூட, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு, அப்போ இந்த உலக அண்ட சராசரங்களையும் கொடுத்து கூட மனுஷனை மீட்டுக்கலாம், ஆதாம் ஏவாள் வகைரா எல்லாத்தையும் மீட்டுக்கலான்னு பார்த்தா பத்தாது. அப்போ ஏதோ ஒரு கரையம் கொடுக்கணும். இந்த ஆதாமுக்கு அவனுடைய தகுதி, அவனுடைய மதிப்பு, அவனுடைய மதிப்புக்கு இணையாவோ அதை விட அதிகமாக கொடுத்தா தான் அவன் விடுவான். பிள்ளைய கடத்திட்டு போயிட்டான், 10 லட்ச ரூபா கொடுன்னா, 10 லட்சம் என்ன இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கூட பிள்ளைய மீட்டுக்குருவாங்க. இங்கே 10 லட்சம் கேட்பாங்க, 2 கோடி கேட்பாங்க. ஆனால் அவன் கேட்குறான் இந்த ஆதாமுக்கு இணையான அல்லது ஆதாமுடைய மதிப்பை விட அதிகமான அப்படின்னு கொடுத்தா தான் முடியும். உலகமெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னா அது ஆதாமுக்கு சமமாகாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசுவை கொடுத்தாதான். அப்போ இந்த ஆதாமுடைய விலை எவ்வளவு, கிரயம் எவ்வளவு, அவனுடைய மதிப்பு எவ்வளவு, அவனை மீட்கணுமானா செலுத்த வேண்டிய கிரயம் எது? ஜாமீனுக்கு போனால் கூட 2 ஆள் கேட்குறாங்க. இங்கே 2 இப்போ இந்த ஆதாமை விடுதலையாக்க, மனுக்குலத்தை விடுதலையாக்க ஒரு கிரயம் சொல்கிறப்போ இயேசுவையே கொடுக்க வேண்டி வந்தது பிதாவாகிய தேவன். அடுத்த கேள்வியை கேட்டுட்டு விட்டுறேன். அவர் நமக்கு கொடுத்ததற்கு நாம் எதை அவருக்கு திருப்பி கொடுக்கலாம்? கொடுத்தாருங்கிறதே இப்போ சந்தேகம் தானா? அவர் தன்னை கொடுத்தார். அதுவும் பாடுகளெல்லாம் அந்த இப்போ நான் இப்போ தேடிட்டு இருந்தேன், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி திரும்ப அந்த சோதம் குமராக்கு போயிடலான்னு நினச்சி இருதயம் திரும்பி போச்சான். கடைசிக்கு உப்புத்தூண் ஆளாயிட்டாளாம். நீங்கள் வெகுவாய் பாடுபட்ட அந்த நாட்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள்னு ஒரு வரி வருது. அப்புறம் நமக்கா இவ்வளவு என்ன சொல்லியிருக்கு, இவ்வளவு சகித்தவரை, விபரீதங்களை சகித்தவரை நினைத்து கொள்ளுங்கள்னு வருது. அதாவது வெறுமனே தன்னை கொடுக்கல, இவ்வளவு விபரீதங்களை சகித்து அவர் தன்னை நமக்கு கொடுத்தார். அப்போ என்ன, நீங்கள் என்ன கரையத்தை திருப்பி செலுத்தினா அந்த கடன் கொடுத்ததுன்னு சொன்னாங்களே, அதுபோல் அவர் தன்னை கடனாக கொடுத்தோம்னா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து அந்த கடன் அடைக்கலாம்? சொத்து பூரா கொடுத்தா கடன் அடைஞ்சிருமா? உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் கடன் அடையாது. அங்கே தான் தேர் இஸ் ஒன் பாசிபிலிட்டி, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க கூடுமானால் அதுதான் உண்மையிலேயே அவரை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
நம்ம 175 கர்த்தர் மீதி பிசாசுக்கு, 175 கர்த்தர் மீதி பாவத்துக்கு, இந்த உலகத்துக்கு அப்படி கொடுத்தா, இப்போ நமக்கு தெரிந்த அநேகரை நம்ம பார்க்குறோம். அவங்க அப்படி 100க்கு 90 உண்மையாக இருப்பாங்க, மீதி 10. அப்போ 100க்கு 90 கர்த்தர் கொடுத்தா மீதி 10 பிசாசுக்கா? ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது மட்டும் பரிசுத்தம். கிறிஸ்துவ விட்டு வெளியே போனால் அது அசுத்தம், தீட்டு, அருவருப்பானது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. உண்மையிலேயே இந்த நாட்கள் நீங்கள் பைபிளை ஒழுங்காக வாசித்து, அப்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்த கர்த்தருக்கு நான் என்னை, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறது மட்டும்தான் அது பொருத்தமானதாக இருக்கும். மீதி எதுவும் அப்படி பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. நிறைய பேர் கொண்டு போய் காணிக்கை அள்ளி கொட்டுவாங்க. இப்போது இந்த நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் அங்கேருந்து காணிக்கைகள்லாம் போகுது. நான் கூட யோசிப்பேன், இந்த காணிக்கை அங்கிட்டு போகுது, இங்கிட்ட ஒருத்தனும் இல்லையான்னா கொண்டு போய் சேர்த்துட்றானுங்க அங்கிட்டு, அங்கே என்னமோ கிடைக்குதுன்னு. ஆனால் அம்புட்டு காணிக்கையும் வாங்கிட்டு அவனை செத்து நரகத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காது. அவனை சாகடித்து வியாதிப்படுத்தி இவ்வளோ காணிக்கை கொண்டு வந்து கொட்டுறானே, அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கலாம், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் சுகமாக இருக்கட்டும், அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவன் பிள்ளைய நல்லா இருக்கட்டும், நல்ல வேலைக்கு போகட்டும், கொன்று நரகத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான் எல்லாரையும். நமக்கு ஜீவன் கொடுத்த இயேசு ஒருவர் இருக்கிறார். நாம் இயேசு இடத்துல சொல்கிறாரு, இந்த ஏழை விதவை அதிகமாகி போட்டாள்னு, தன் ஜீவனுக்குரிய எல்லாவற்றையும் போட்டு விட்டாள்னு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சால் தகுமாய் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நாங்கள் இங்கே யாரையும் பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கு வரல. தேவன் ஒருவர் உண்டு, அது இவர் தான், இயேசுவே ரட்சகர். இது எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அது அறிஞ்சதுனால நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இல்லாட்டி வரமாட்டீங்க. என்ன செய்தால் தேவனை திருப்திப்படுத்த முடியும்னா அதெல்லாம் எழுதியிருக்கிறார். நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல, அவ்வளவுதான். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இப்போ எனக்கு இந்த வசனத்தை, அது மீதி இருக்கிற 2 வசனத்தை சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இந்த அவரிடத்துல அன்பு கூறுவாயாக. எவரிடத்துலங்க? கர்த்தர்கிட்ட மட்டும்தான். இந்த வசனத்தை சொல்ல, இது 2ம் சொல்ல பயமாக இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு தேவனை அறியாத ஆளுக அதில் தீவிரமாக இறங்கிடுவாங்க. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு அதில் தீவிரமாக இறங்கிடுவான். அதனால் வசனம் இங்கே போட்டிருக்கு. எங்கே போட்டிருக்கு அந்த வசனம்? உபாகமம் 6:1. சுவிசேஷத்தில் மார்க் 12. ஆமாம், மார்க் 12. மார்க் 12 தான் கரெக்டு. மார்க் 12 28 எடுத்துட்டிங்களா? வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை போடாமல் மீதி 2 கற்பனை சொன்னால் ரொம்ப மோசமாயிருங்க நம்ம ஊரில் எல்லாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது. இவன் அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரே தேவன் உண்டு,
அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். அப்போ அவர் என்ன சொன்னார்? அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன். ஏன்னா இவ்வளவு தெளிவாக சொல்லிட்ட நீ, ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலை. அதனால் நீ தூரமாக இல்லை, கிட்டத்தில் இருக்கிற அப்படின்றார். இவ்வளவு பைபிள் படிச்சுவிட்டு எப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது என்றார். அதன் பின்பு அவர் ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் இவர்கிட்ட கேள்வி கேட்டு இவரை மடக்க பார்த்தாங்க. இதெல்லாம் சொன்ன ஒருபாடு இவர்கிட்ட எதுவும் பேச ஆட்கள் ரெடியாக இல்லைன்னு பார்க்குறோம். அந்த 2 கற்பனையை தனியாக சொல்கிற எனக்கு பயமாக தான் இருக்கும். அது இஸ்ரவேல் தேசத்தில் பேசுனா ரைட்டு, நம்ம ஊரில் அதை பேச முடியாது. அவன் என்னத்தை ஏபிசிடின்னு 999 1000 லட்சக்கணக்காக தெய்வங்கள் வச்சுருக்கான். அவன்கிட்ட போய் உன் தேவனாய அதுக்கிட்ட நீ முழு இதயத்தோட அடப்பாவியா முதல்ல இதை சொல்லி தான் அடுத்ததை சொல்லணும். இஸ்ரவேலே கேள். எங்க அந்த வசனத்தை எடுங்க, உபாகமம் 6:4. உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவரே கர்த்தர். நீங்களும் நானும் அந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர். இஸ்ரவேல் யாரு? யாருக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கப்பட்டது? யாக்கோபு இஸ்ரவேலா மாறிட்டான். யாக்கோபு கில்லாடி, இங்கிட்ட எதையாவது செஞ்சு இவன் சொத்தை அபகரிக்கிறான், அங்கிட்ட என்னமா செஞ்சு முற்றிலுமாக அபகரிச்சுக்கிறான். பேர் என்னன்னு அவர் கேட்குறான். பெரிய பெரிய யோக்கிய மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்காம போக விடமாட்டேன்னுக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், நீ யாருடா? நீ பொய்காரன், ஏமாத்துக்காரன் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அதை விளங்க வைக்கிறதுக்கு, உன் பேர் என்ன? பேர் என்ன? யாக்கோபுன்னா எத்தனா இருக்கிற ஆளு. உன் சகோதரன்ட்ட இருந்து அவனோட பங்கெல்லாம் பிடுங்கிக்கிட்ட ஆளு நீயா கேட்குறத அப்படின்ட்டு அவன் எங்கேயோ சரியாக இருக்கிறான். இனிமேல் நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். அதெல்லாம் இனிமேல் நீ இஸ்ரவேல், எ பிரின்ஸ் வித் காட், தேவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரசகுமாரன், எ பிரின்ஸ் வித் காட். அவங்க பேர் வாங்கினதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த யூதா இருக்கானே ரொம்ப மோசமான ஆள். ஆனால் கடைசிக்கு யூதாவின் ராஜசிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம்னு பேர் அதை வாங்குற அளவுக்கு அவன் எங்கேயோ மனம் திரும்பி உண்மையாக கர்த்தட்ட வச்சிருக்கிறான். கர்த்தட்ட தன்னை அர்ப்பணிக்காத ஒருத்தரும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினதில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய தேவன். அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார்னு சொல்லி வருது. அவர் தன்னை கொடுத்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் யாரையோ காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தன் அவனுக்கு பதிலாக நான் செத்துக்கிறேன்னு இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, டேல் ஆஃப் 2 சிட்டிஸ்ன்னு. அதில் 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தன் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான், அவனை தூக்கு போட போகிறாங்க, நாளைக்கு தூக்கு போட போகிறாங்க. அதே மாதிரி இருக்க இன்னொருத்தன், நான் போய் அவன் குடும்பத்தை பார்த்துருக்கேன், அவனை பார்த்த ஒரு பாடு இவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும், நான் போய் அவனுக்கு நான் போய் தூக்கு மாடிக்கு போய்க்கிறேன்னு சொல்லி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உள்ளுக்க பெர்மிஷன் கேட்டு போயிருக்கிறான். உள்ளே போனோம்னா ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு நீ போ வெளியே, குடும்பத்தோடு நல்லாரு அப்படின்னு அனுப்பி விட்டானான்.
ஏன்னா போனவன் திரும்பி வந்துட்டான். இந்த வாட்ச்மேனை பொறுத்த வரைக்கும் போனவன் திரும்பி வந்துட்டான். ஆனால் உள்ளே இருந்தது வேற ஒரு ஆள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த குடும்பத்தார் அவனுக்கு என்ன மாறுத்தரம் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல் இன்றைக்கு தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம தேவனுக்கு எதை கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியும்? பணமெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அது உண்டாக்குனது, கர்த்தரை உண்டாக்குன. அதெல்லாம் உண்டாகுன்றோம், உண்டாயிருச்சு. அதை போய் திரும்ப அவருக்காக கொடுக்கறது? மலையில் இருக்கிற மிருகங்கள் எல்லாவற்றையும் பறவைகளை நான் அறிவேன் அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் என்னுடையது. அவருக்கு நம்ம என்ன கொடுத்து திருப்தி ஆக முடியும்? நாம் நம்மை விலைக்கரையமாக வாங்கியிருக்காரா? ஜீவ கரையமாக மீட்டிருக்கிறாரா? உயிரை கொடுத்து மீட்டிருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது தான் உண்மையாகவே நாம் அவருக்கு செய்யக்கூடிய மாறுத்தரமாய், அதாவது ஒரு பதிலாக இருக்க முடியும். ஏதோ காணிக்க போட்டுடுறேன், தசம பாகம் போட்டுடுறேன், அது ஆமாம், அந்த தசம பாகத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கொடுத்தா தாண்டா நம்ம அங்கே பிழைக்க முடியும். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரு. நம்ம எதையோ கொடுத்து அவர் பிழைக்கிறது இல்லை. அவருடைய இருதயம் அன்புக்காக ஏங்குகிறது. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க அன்பாக இல்லைன்னா நமக்கு வருத்தமாக இருக்குது. இதே வருத்தத்தை அங்கே போட்டு பாருங்கள். அவர் நாம் உண்மையாகவே கர்த்தட்ட முழு இருதயத்தோடு இல்லாமல் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சால் அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அது இப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவரும் இப்போ நம்மக்கிட்ட ஏதோ செஞ்சு நம்முடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தி பிசாசுக்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கொள்ளும்படியாக என்னமோ செய்கிறாரு. அதை இந்த லென்ட் டேஸ் பிரயோஜனமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் அதை சொல்கிறேன். அதில் என்ன போட்டுக்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சிட்றேன். அந்த எபிரேயர் 12 முதல் 4 வசனங்கள் வாசிப்பா பார்க்கலாம். எபிரேயர் 12 முதல் 4 வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் பைபிளில் எடுத்துக்கங்க. உங்கள் பைபிளில் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், வாசிங்க. எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பிதாவானவர் இயேசுவுக்கு முன்னாடி இருந்தா உனக்கு பேர்பட்ட ஒரு அந்தஸ்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், இந்த பூமியில அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, ஏதோ பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில், இந்த வரியும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது தான். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு எதிர்த்துன்னா கொன்றுவேன்னு சொன்னான்னா கொன்னுக்கடான்ற மாதிரி அப்பேற்பட்ட சோதனை நமக்கு வரவும் இல்லை. பொதுவாக அப்படி வந்தாக்க நிறைய பேர் அத்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படுகிற அளவுக்கு நம்ம இன்னும் எதிர்த்து போராடலையே. இந்த 4 வசனங்களை நீங்கள் நினச்சா, நமக்காக இவ்வளவு விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்.
அதுக்கு முன்னாடி 2 அதிகாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அதையும் நான் காட்டுறேன். 10வது அதிகாரம் 31 முதல், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே, முந்தின நாட்களை அங்கே என்ன சொல்லிருந்துச்சு? விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இங்கே முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ 2 இடத்துல அதை நினைத்துக்க, இது நினைத்துக்க, இன்னொரு நினைத்துக்கொள் இருக்கு. இது இவ்வளவு விபரீதங்களை சகித்தவரை நினைத்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல முந்தின நாட்களை நீங்கள் கர்த்தருக்காக கர்த்தரை ஏற்றுக்கிட்டு அந்த ரட்சிப்புக்காக எவ்வளவோ உபத்திரவப்படுத்தப்பட்ட போது அந்த உபத்திரவன் காலங்களை, அந்த நாட்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படி சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. அது எது? அதை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். எங்கன இருக்கு வசனம்? லூக்கா 17. அது அதாவது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னா எந்த பின்னணியில் எதுக்காக நினைக்க சொல்கிறாருன்னு அதை முன்ன பின்ன வாசித்தாதான் தெரியும். இயேசுடைய வருகை நாட்கள் எப்படி சொல்லியிருக்கு? நோவா காலத்தில் நடந்தது போல் இருக்கும். அப்புறம் லோத்தோடைய நாட்களில் நடந்தது போலவும் இருக்கும். அதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கிறார். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் என்ன நடந்துருச்சு? லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷத்து எல்லாவற்றையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே இருக்கும். அந்த நாட்களிலே வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். திரும்பி பார்த்தா அவள் அவுட் ஆயிட்டா. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் என் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் இருக்கணும். என் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேர்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்படின்னா ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு இன்னொருத்தர் ஏற்றுக்கலைன்னா சுவிசேஷம் ரொம்ப தீவிரமாக பிரசங்கம் பண்ணப்படுகிறது. 2 பேர் இருந்தால் ஒருத்தர் சுவிசேஷம் சொல்கிறவனாக இருக்கான். லோத்தின் மனைவி, ஐயோ சோதம் குமரா, என் வீடு வாசல் எல்லாம் போச்சேன்னு திரும்பி பார்த்தாளாம். உப்பு தூணானால் அதை நினச்சிக்கன்னு இயேசுவே சொல்கிறார். இவ்வளவு விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். முந்தின நாட்களில் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு உண்டான பாடுகள் நிமித்தம் அதெல்லாம் பொறுமையாய் சகித்தீர்களே, அதை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பலன் உண்டு.
அப்படி சொல்கிறாரு. நாம் இந்த உலகத்தில் நமக்கு எப்போதுமே உலகத்தின் தாக்கம் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க பார்க்குற எத்தனையோ சக்திகள் இருக்க தான் செய்யும். இந்த செல்ஃபோன் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒன்று, அதே இப்படியே பார்த்து உலகமே மறந்து போகுது அவங்களுக்கு. சரி, 4 பேருக்கு 4 செல்ஃபோனை கொடுத்துருங்க, யார் வேணாலும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி என்னத்தை வேணாலும் திருடிட்டு போகலாம். அது செல்ஃபோனில் அந்த சார்ஜ் தீர வரைக்கும் பார்ப்பாங்க. அது அது ஒரு சாதாரண ஒரு பொது அறிவு கூட இல்லாத ஒரு நிலைமை. அப்படி செல்ஃபோன் மேலே மற்ற எத்தனையோ அரசியல் இருக்குது, சினிமா இருக்குது, பொருளாதாரத்தில் சீக்கிரமாக சம்பாதிக்கணும். ஒரே மாதத்தில் கோடி சம்பாரிச்சிடுறேன்னு சொல்கிறான் ஒருத்தன். உருப்பிடுவேன், விளங்கவே மாட்டேன். எங்கேயாவது கொள்ளை அடித்தாதானே ஒரே மாதத்தில் 1 கோடி சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் நியாயமாய் வந்ததில்லை, வந்த மாதிரியே போயிடும். யார் எவ்வளவு சம்பாதித்து வைத்தாலும் ரட்சிக்க போகிறப்ப ஐயோ அம்புட்டியுமாக விட்டுட்டு போகிறேன், லோத்து மனைவி திரும்பி பார்த்த மாதிரி ஆகக்கூடாது. எப்போ உங்கள் மனதை விடுதலையாக வச்சுருங்க. அவர் வந்தால் அந்த வாக்கில் பறக்கணும். கீழே திரும்பி எதையாவது வயலில் இருக்கிற துணிமணி எடுக்கிறேன், அங்கே வீட்டில் இதை எடுத்துகிட்டு போகிறேன், அதை எடுத்துகிட்டு திரும்பி ஏசு வர்றாருன்னா அல்லே அப்படியே போயிடணும். அப்படி தாங்க எழுதியிருக்கு. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான்லாம் அவங்கள்ட்ட வந்து ஏசு பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்புறம் நிறையா மீன் பிடிக்க வச்சாராம். மீனை பிடிச்ச உடனே அப்படியே பேதுருக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. யாருடா இவர் அப்படின்னு பார்த்தப்ப அவனுக்கு ஐயோ இவர் தேவன், மீட்பர், மேசியா, ரட்சகர் அப்படி என்னமோ அவனுக்கு விளங்கிருச்சு. அவனுக்கு நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போகணும்ட்டான். அவரை பார்த்த உடனே இவனுக்குள்ளே இருந்த பாவமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ அவருடைய பிரசன்னம் வந்து நமக்குள்ளே ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறதே. அதை நாம் புரிந்து கொள்ளணும். நாம் கர்த்தருக்கு நம்மை பூரணமாய் ஒப்புவிக்கிறது மட்டும்தான். அந்த முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன் அது இருக்கிற எல்லா தெய்வங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் கிடையாது. கர்த்தர் ஒருவருக்கே. இவர் ஒருத்தர் தான் தேவனா? அப்புறம் மீதி எல்லாம் எங்கே போகிறாங்கன்னு பாருங்க. ஆதாமுடைய காலத்திலேயே காயின், ஆபேல், அப்புறம் காயின் வகையெல்லாம் எப்படியோ போனாங்க. அப்புறம் நோவா காலத்தில் ஷெம்காம், யாப்பேத்தில், அப்புறம் ஒருத்தன் போய் கோபுரம் கட்டினான். பார்த்தீங்கன்னா அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆங்காங்கே போன இடங்கள்ல அவங்களுக்கு தெய்வங்களுக்கு பஞ்சமா. உலகமெல்லாம் தெய்வங்கள் ஏகப்பட்ட, அதாவது எண்ண முடியாத அளவுக்கு தெய்வங்கள் அப்படி இருக்காங்க. அவங்க யாராவது உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு யாராவது சொன்னாங்களா? நான் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்றேன்னு சொன்னாங்களா? ஒருத்தர் அவங்கள்ட்ட ஏதோ கேட்டால் கிடைக்கும். அவங்கள்ட்ட வேண்டுறாங்க. அவங்க காசு பணம் கேட்குறாங்க, நல்ல துணிமணி கேட்குறாங்க, நல்ல வீடு வாசல் கேட்குறாங்க, நல்ல வேலை கேட்குறாங்க, நல்ல பொண்ணு மாப்பிள்ளை கேட்குறாங்க, நல்லா கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு பிள்ளை வரணும், அதெல்லாம் கேட்குறாங்க, சுகமாகணும், அதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் அது கொடுக்கும். கொடுக்குமா பாஸ்டர்? கொடுக்கும். ஆனால் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு மட்டும், ஏன்னா அதுவே நரகம் தான் போகுது. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்திலே போங்க அப்படின்றார். தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரு ஆள் தான் கடவுளாக இருக்க முடியும். 2வது ஆள் கடவுளாக இருந்தால் குடுமிப்பிடி சண்டை வந்துடும். நீயா நானா? அப்படிதான் ஆகிப்போச்சு. பிசாசுக்கும் கர்த்தருக்கு இருக்கக்கூடிய சண்டை. அவன் என்ன பண்ணிட்டான்? இவரை தள்ளிட்டு நாங்கள் உட்காரணுங்கிறான். பார்த்தாரு இவன் சரிப்பட மாட்டான்னு அவன் 2 உதச்சு அவனையும் அவனுடைய வகையற எல்லாரையும் பூமியில் தள்ளின போது அத்தனை பேர் தொப்புன்னு விழுந்திருக்கானுங்க. பூமி ஒழுங்கின்மை வெறுமையும் ஆகிவிட்டது. ஆழத்தின் மேல் இருள். இவன் தான் இருள். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்புறம் அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக தேவாவியானவர் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
கர்த்தர் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுன்றார். 6 நாட்களில் எ ரீக்ரியேஷன், சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கலாம், ஆனால் அது இட் இஸ் எ ரீக்ரியேஷன். தமிழில் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு எழுதியிருக்கு. அதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பலுகி பெருகி பூமியை மறுபடியும் நிரப்புங்கள். அது முதல்ல ஏதோ ஆட்கள் என்ன மேரெல்லாம் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லாமல் போச்சு. ரீப்ளனிஷ் த எர்த், மறுபடியும் நிரப்புங்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் ஆதாமுக்கு முந்தின இருந்த ஒரு காலம் பற்றி நமக்கு தெரியாது, கர்த்தர் சொல்லலை, வெளிப்படுத்தலை, அதனால் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இப்பொழுது பூமியை மறுபடியும் ஒழுங்குபடுத்தி மனுஷனை அவருடைய சாயல் ரூபத்தில் வச்சு, நீ பூமியை ஆண்டுக்க, நான் அதிகாரம் கொடுக்குறேன், என்னுடைய சார்பாக நீ ஆண்டுக்கன்னா இவங்க கூட அவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டான். அதனால் பூமி முழுசும் இப்போ பிசாசு ஆண்டுக்கிட்டு இருக்கிறான். பிசாசு எப்படி ஆள்றான்? அவன் ஆளுக பாவம் செய்கிறாங்க, அவன் சொல்கிறதெல்லாம் செய்கிறான். அதனால் அந்த ஆளுக மூலமாக பிசாசு பூமியை ஆண்டுக்கிட்டு இருக்கிறான். உங்களை மூலமாக என்னை மூலமாக பிசாசு ஆளை சொல்லுங்க பார்க்குறேன், ஆண்டுருவானான்னு பார்க்குறேன். நம்ம மூலமாக அவன் காரியம் ஒன்று நடக்காது. எத்தனை பேர் தைரியமாக சொல்லுவீங்க? அவனுக்கு இடமே கிடையாது. அவனுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவனுக்குள்ளே விட்டு ஓடி போவான். நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளை, தேவர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்து மூலமாக ஆளுகை செய்கிறீர்கள். என் நாமத்தினால நீங்கள் எதை கட்டுவீர்களோ அவிழ்க்கிறீர்களோ அது நடக்கும்ன்றாரு. அல்லேலூயா. சந்தோஷந்தானா? எந்திரிக்க எல்லாரும் ஒரு பாட்டு பாடிட்டு உட்காரலாம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களேன். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜா இவர், பள்ளத்தாக்கில் லீலியே. சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கில் லீலியே. பரிசுத்த நேசர் பதினாயிரங்களில் சிறந்தோ. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டான். வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டான். கலங்காதே, திகையாதே, ஜெயம் இது உன்னை காத்திடுவார். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர். முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர். மதுரமா அவர் நேசம், நாமூற்றுண்ட பரிமளமே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே.
இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் சிலுவையை நோக்கி பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றன. இயேசு இங்கே பெத்லஹேமில் பிறப்பாருன்னாலும் சரி, பிசாசுக்கிட்ட தான் முதல் தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அவர் உன் தலையை நசுக்குவார், ஸ்திரீயின் வித்தா ஒருத்தர் வந்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால நசுக்குவ அப்படியெல்லாம் சொல்லி அங்கே ஆரம்பித்த தீர்க்க தரிசனங்கள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் சிலுவையை நோக்கி பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஏன்னா பைபிள் முழுசுமே சிலுவை, அந்த பரிகாரம், இயேசு வந்து பரிகாரம் பண்ணார், அதனால் மன்னிப்பு கிடைக்குது, பரலோகம், அவ்வளவுதான் பைபிள். அதை பலவிதமான கோணத்தில் இஸ்ரவேல் தேசத்தாருடைய வரலாறு, சங்கீத புஸ்தகங்கள், அப்புறம் ஏசாயா எரேமியா இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அப்புறம் இயேசு சிலுவைக்கு போயிட்டு வந்த அந்த காட்சி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த சுவிசேஷங்கள், அப்புறம் அந்த சுவிசேஷங்களில் இயேசு பாடுபட்டதோடைய அந்த அர்த்தத்தை விளக்கி 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 அந்த நிரூபங்களில் எழுதுனது. அப்புறம் கடைசியில் இயேசு திரும்ப வருவார், அங்கே புதிய வானம் புதிய பூமி வருகிறது, 1000 வருஷ அரசாட்சி, அப்புறம் புதிய வானம் புதிய பூமி, எல்லாமே இயேசு நமக்கு செய்த அந்த பரிகாரத்தை காட்டுகிறதா இருக்கிறது. அந்த சிலுவை நோக்கி பார்க்க வைக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்மை சிலுவையை நோக்கி பார்க்க வைக்கிறதா இருக்கிறது. இந்த சிலுவை பார்க்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தரிடத்திலே வருகிறார்கள். ஆனால் சிலுவையை பார்த்து விட்டு இது வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை விட்டு தூர போகிறார்கள். இந்த சுவிசேஷத்தை கேட்டால் ஒன்று கர்த்தர்ட்ட வருவான், இல்லாட்டி தூர போயிடுவான். அப்படி தூர போகிற ஆட்கள் முடிவில் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகம் என்று பைபிள் சொல்லுகிறது. இவ்வளவு அன்பாக உயிரை கொடுத்து நான் உன்னை காப்பாற்ற வர்றேன்னா என்னை அசட்டை பண்ணது மாத்திரமில்லை, கடைசிக்கு என்னையவே சிலுவையில் தூக்கி போட்ட அறைவியா நீ அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் சேர்ந்த அந்த அக்கிரமங்களுக்கு அவர்கள் நரகத்தில் பாடுபடுவார்கள் என்று பார்க்குறோம். நான் நினைப்பேன், சதா காலமாக நரகம் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு கூட இந்த உத்திரிக்கிற ஸ்தலத்தை நம்பிடலாமான்லாம் தோணும். நம்பிட்டா அதோட கணக்கு முடியுதில்ல. என்ன 100 வருஷம் வாழ்ந்துருப்பேன், 100 வருஷம் நரகம் போ, மீதி அப்புறம் பரலோகம்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு வழியே இல்லை. அப்படி இருந்தால் பைபிளில் எழுதியிருப்பார். அதான் நான் யோசிப்பேன், ஒருத்தன் வெளிக்கு போனால் அதை மண்ணை போட்டு மூடிட்டு வரணும்னு அதெல்லாம் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் எழுதியிருக்கிறவர் இந்த மாதிரி உத்தரிக்கிற ஸ்தலம் ஒன்று இருக்குன்னா எழுதியிருக்க மாட்டாரா? அவர் என்ன சொல்கிறார், இப்போ விட்டா நேராக பரலோகம்ங்கிறார். பவுல் என்ன சொல்கிறான், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வரைக்கும் பூமியில் பரதேசுங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. இந்த பிசாசு வழக்காடி இருப்பான்னு நினைக்கிறேன். இயேசுன்னா பரிகாரம் பண்ணலை, இல்லை பரிகாரம் பண்ணாமல் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு கூட்டி போகிறேன்னா அது நியாயமா? அப்படி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் இயேசு வந்து சிலுவையில் பரிகாரம் பண்ண வர வரைக்கும் இவங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லியிருப்பேன், ஆதாம் என் பக்கம் வந்துட்டான், இந்த இயேசுநாதருங்கிறவர் 2வது ஆதாம் தானே, இந்த 2வது ஆதாமும் என் பக்கம் வரமாட்டாருன்னு என்ன கேரண்டி, அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பரலோகத்துக்கு நேரடியாக போக முடியல. அவர்கள் பூமியிலே பரதேசு என்ற இடத்துல வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆபிரகாமின் மடி என்று, தேற்றப்படுகிற இடம் என்று அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு மரித்து உயிர் தெழுந்த உடனேயே, ஏன்டா அவ்வளவு நாள் அங்கேயே அடைச்சி வச்சுருந்த, முடியாது அப்படா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அங்கே எல்லாரையும் தனக்கு சிறையாக்கி கொண்டு பரலோகத்துக்கு போனாருன்னு நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம், பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்படும் வரைக்கும் அவர்கள் பூமியில் பரதேசில் இருந்தாங்க.
ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவே இல்லை. ஒருவேளை ஊழியக்கார இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா அவர் ஏதோ செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு சாதாரண விசுவாசி அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்குறார். அதனால தான் இயேசு யோவான் ஸ்நானனை பற்றி சொல்கிறப்ப, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன்ல இந்த யோவான் ஸ்நானன் போல தீர்க்கதரிசி இவனுக்கு ஒப்பான ஒரு மனுஷனுமே பூமியில் இல்லைன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா ஆகிலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் சாதாரண கடைசி ஆள் அந்த யோவான் ஸ்நானனை விட பெரிய ஆளுன்னு சொல்லிவிட்டாரு. ஸோ தட்ஸ் எ கிரேட் டிஃபரன்ஸ். இயேசு சிலுவையில் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வரைக்கும் நிலைமை வேற, இப்போ நிலைமை வேற. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியில் பலன் கொள்ளலாம். கர்த்தருக்கு இருதயத்தை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். நமக்கு 150 தான் கீழ்ப்படிஞ்சிருக்கோம்னா 150 தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். அப்போ நம்ம எவ்வளோ கீழ்ப்படிதலுக்குள்ளே வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவரை போல் அவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், அவரை போல் மாறுகிறோம். இயேசு கூட அவர் தேவதூதரை பார்க்கலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார்னு சங்கீத 8 வாசிக்கிறீங்க. ஆனால் எந்த இடத்துல சிறியவராக்கப்பட்டிருந்தார் நமக்கு புரியாமல் இருந்துச்சு. ஆனால் லேசாக ஏதோ ஒரு தெரியுது. அவர் குமாரனாக இருந்த பட்ட பாடுகளினாலே, அந்த வசனத்தை எடுங்க, எபிரேயர் 5. அவர் குமாரனாய் எடுத்துட்டீங்களா? வசனம் எங்கன்னு ஆரம்பிக்குது? 7:8 ஆரம்பிக்குதா? சரி. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஓமே. இப்ப எங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. போதும். அவர் பட்ட பாடுகளினாலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார்னு பார்க்குறோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுன்னு பார்க்குறேன். நான் இவர் ஏதோ கற்றுக்கிற வேண்டி இருந்துச்சா அப்படின்னு யோசித்தேன். சரியா போச்சுவோ அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா கீழ்ப்படிதனாலே பூரணரான பின்பு. அவர் அங்கே பூரணர் ஆகாமல் இருந்திருந்தா சிலுவையில் ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய அர்ப்பணிப்பு பூரணமாக இருந்தது, அதில் பூரணமாக இருக்கிறார். கீழ்ப்படிதல்னால பூரணமானார். அப்போ எந்த விதத்தில் குறைவாக இருந்தார்? ஏதோ ஒரு விதத்தில் குறைவா. எப்போ அவர் பூரணமாகிறாரு? பிதாவாகிய தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தப்போ இவர் பூரணமாயிட்டார். அதுக்கு பிறகு தனக்கு கீழ்ப்படுகிறவர்களை நித்திய ரட்சிப்புக்கு கொண்டு வர அவர் பாத்திரரானார். அப்போ அவரே தன்னைத்தான் வெறுமையாக்கினார்லாம் பார்க்குறோம். பரலோகத்தில் அவர் தான் பிதாவோட சேர்த்து எல்லாத்தையும் உண்டாக்குனார். கடைசிக்கு பூமியில் வர்றப்ப சரி எல்லாத்தையும் இங்கே மகிமையெல்லாம் பிரகாசத்தெல்லாம் அதிகாரத்தையெல்லாம் ஆளுகையெல்லாம் அங்கே வச்சுட்டு நான் சாதா மனுஷனா அந்த அடிமையின் ரூபம் எடுத்து நாங்கள் போகிறேன், வெத்து ஆளாக போகிறேன். எப்படி வெத்து ஆளாக போகிறேன்? எனக்காக ஒரு சரீரத்தை வேறு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நான் போகிறேன். அந்த சரீரத்திலேருந்து மீதி மனுஷரை மாதிரி அந்த அடிமையின் ரூபத்தில் இருந்துக்கிட்டு, ஆனால் அடிமை இல்லை, அடிமையின் ரூபத்தில் இருந்துக்கிட்டு அவர் 30 வயதாக வரைக்கும் தன்னைத்தானே கூட அவர் காப்பாற்றிக்க முடியல. அவரை கொல்ல ஏறாவது ஆள் அனுப்புனா இவர்
யோசேப்பு பிள்ளையை தூக்கிட்டு ஓடிரு அப்படின்னு சொல்லி அப்படி தான் காப்பாற்ற முடிஞ்சே ஒழிய இவர் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே அதுக்கப்புறம் யாரும் அவருக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியலை. ஒருவரும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கக்கூடாது இருந்தது. அதே பரிசுத்த ஆவியின் பலத்தினால்தான் இன்னைக்கு நாமளும் வாழணும்னு கர்த்தர் சொல்றார். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் 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 மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்ததுனால தேவனுடைய வலது பாசத்தில் உட்காரக்கூடிய அந்த மேன்மையான நாமத்தை பெற்றார். கீழ்ப்படிதலினாலே, அதாவது குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானார். அப்படி ஆனாதான் உங்களையும் என்னையும் ரட்சிக்க முடியும். இந்த கண்டிஷனுக்கு வந்தாதான் அவர் சிலுவைக்கு போய் நம்மை மீட்கிறதற்கு அவர் தகுதியுள்ளவராகிறார். அப்போ ஏதோ தேவனை காட்டிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு கீழ்ப்படிதல் மூலமாய் மறுபடியும் அந்த எவ்வளவு குறைவாய் வந்ததோ அந்த அளவுக்கு மறுபடியும் சமமாகி தன் ஜீவனை நமக்காக சிலுவையில் கொடுக்க தகுதியுள்ளவரானார், கொடுத்தார். இங்கே தான் நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் பூரணமான நல்லாயிருக்கும். அப்போ தான் அபிஷேகம் நம்மை நிரப்பும். எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் நம்முடைய உள்ளத்தில் தெரியாத ஒன்றுமே கிடையாது. நம்ம மனதில் என்ன தெரியலை, எது நமக்குள்ளே தட்டுது, எது நமக்குள்ளே உறுத்துது, எது நமக்குள்ளே சரியில்லைன்னு தோணுது, எந்த இடத்துல நம்ம கர்த்தரை கீழ்ப்படியலைன்னு தோணுது, அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த கழுதையை விட்டு எரிங்க. அது நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறது, பரிசுத்தாவில் நிரம்புகிறதை தடுக்கிறது, நமக்குள்ளே ஒரு அந்த விடுதலை வராதபடி கெடுக்கிறது. ஆவிக்குரிய விடுதலையை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி கவர்மெண்ட் அவனா குற்றம் செஞ்சானா ஜெயிலில் போட்டு 4 செவுறு தான் அவனை அடைச்சி வைக்கும். ஆனால் என் மனசில் உலகமெல்லாம் சுற்றிட்டு வருவான். ஜெயிலில் அடைச்சாலும் அங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு உலகமே சுற்றுறாங்க மனசில். ஆனால் பாவம் செய்த பிறகு இவனுக்கு வரக்கூடிய மனச்சிறை இருக்கிறத இவனுக்கு செவுரெல்லாம் அவனை பிடிச்சி வைக்காது. மனம் சிறைப்பட்டு போகிறது. வேற எதையும் நினைக்க முடியாதபடி, வாழ்க்கையிலே முன்னேறாதபடி, நற்காரியங்களை செய்யாதபடி, தெளிந்த புத்தி இல்லாத நிலைமையிலே எதை கண்டாலும் பயந்து, பயமுள்ள ஆவியை கொடாமல்னு போட்டிருக்க. அப்படின்னா பயம், மரண பயம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கடந்து வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி பிசாசவனை கட்டி போட்டுறான். அதான் மனச்சிறை, மனதிலே சிறைப்பட்டு அப்படின்னு சொல்றோம். நீங்க ஆவியிலே விடுதலையாய், மனதிலே விடுதலை உள்ளவர்களாய், பரிசுத்த ஆவியை பெற்று நிரம்பி, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று நீங்கள் தெளிவாக விடுதலையா இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை விடுதலைக்குள் பிரவேசிக்கத்தக்கதாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். சும்மா வெறுமன வாழ்க்கையை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்க முடியாது. போகலாம், ரட்சிக்கப்பட்டிருந்தா சத்தனைக்கு பரலவம் போயிடுவோம். அங்கே போன ஒருபாடு பார்த்தா ஐயோ நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் செய்யாமல் வந்துட்டோமே அப்படின்னு. ரட்சிக்கப்படாதே நேரம் போயிடும், அவனை பற்றி கணக்கே இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாருமே 100க்கு 100 மார்க் வாங்குற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசேஷமான காரியங்களை கொடுத்து, நீ இதெல்லாம் செஞ்சு வா, இந்த இலக்கை நீ அடையணும், உனக்காக நான் பரலோகத்தில் பெரிய பொக்கிஷம் வச்சுருக்கிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது சொல்லி நீங்கள் என்னோட கூட வாங்க, உன்னை என் பிள்ளையாக வச்சுக்கிறேன், நான் அபிஷேகத்தில் நிரப்புறேன், என் நாமத்தினால நீ பூமியை மறுபடியும் ஆளலாம், ஆதாம் இழந்து போன ஆளுகையை நான் உனக்கு தர்றேன், என்னுடைய சார்பா நீ பூமியை ஆளலாம், பிசாசை நீ அடக்கலாம், அவனை துரத்திட்டு அவனுக்கு கொடுத்த ஆதாம் கொடுத்திருந்த அந்த வேலையை நீங்கள் செய்யலாம். ஆதாம் கர்த்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை இந்த ஏதேன் தோட்டத்தை மாத்திரம் அல்ல பூமி முழுவதையும் நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லியிருந்தார். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை அதை செய்யலாம். நாம் இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்,
நீங்கள் நினைக்கலாம் இயேசு பாவம் இல்லாதவர். இப்போ என்ன நமக்குள்ள பாவமாக இருக்குது? இயேசுவின் ரத்தம் கழுவுச்சா? கழுவிருச்சா? புது சிருஷ்டி தானா? பழையவைகள் ஒளிந்தனவா? தேவனால் பிறந்தீங்களா? உலகத்தை ஆளலாமா? பிசாசை அடக்கலாமா? அவனை துரத்தலாமா? அவனுடைய பிடியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விடுவிக்கலாமா? அவனுடைய பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்கலாமா? நீங்கள் எழும்பி பிரகாசிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டலாமா? கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவாக்கலாமா? எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். சும்மா ஒன்றும் தெரியாதுங்க அப்படியே சொல்லிட்டு காலத்தை ஓட்டிட்டு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு பிசாசு எவ்வளோ ட்ரை பண்ணுறான்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாமல் கூமுட்டையாகவே இரு. நிறைய விசுவாசிகள் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்கன்னு அர்த்தம். நீ மீதி எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பாவி நான் சொல்கிறாங்க. அவங்க பிசாசு பேசுகிறத நிறைய பேசுகிறாங்க. இயேசுவின் ரத்தம் கழுவிச்சுன்னு கூட சொல்ல தெரியாதா? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலையேறப்பட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் கூட சொல்ல தெரியாதா? ஆனால் அவ்வளவுக்கு குருட்டாட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறான். ஏதோ பாவம், அவர்கள் ஏதோ நான் விட முடியாத பாவங்கிறாங்க. சிலாக்கள் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அந்த ஒரு பாவம் மட்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்காக வேண்டிக்கிங்க பாஸ்டர். நான் தலைகீழாக நின்னாலும் வாழ்நாளெல்லாம் உபவாசம் போட்டு ஜெபிச்சாலும் அதுக்கு பதிலே வராது. எனக்கு தெரியும், ஆனால் இவங்களுக்கு ஏன் தெரியலை? இதெல்லாம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது. இதை அர்ப்பணிக்கிறத பற்றி தான் பேசணும். அவர் தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஜீவனை கொடுக்குறப்ப தான் அது உண்மையிலேயே சரியாக வரும். நம்முடைய வாழ்க்கை நான் தான் எனக்கு சொந்தமானதும் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுமான எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லுவேன். எனக்கு சொந்தமாக என்னுடைய வீட்டில் நான் சம்பாதிச்சது எல்லாம் எனக்கு சொந்தம், என்னுடைய வீட்டாரெல்லாம் சொந்தம், அது கர்த்தருக்கு சொந்தம். அப்புறம் நான் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு அதிகாரியாக இருக்கேன்னு வைங்க. நாங்கள் அதிகாரியாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய பேர் சொன்னதை கேட்குற ஆள் இருப்பான். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லாம் கர்த்தருக்குன்னு சொல்லுவேன். ஒரு பாட்டு வழி எழுதி வச்சேன் பார்த்தீங்களா? நானும் எனக்கு சொந்தமானதும் கர்த்தருக்கே பரிசுத்தம், என் அதிகாரத்துட்பட்ட யாவையும் உன் பாதத்தில் வைத்தேன். உண்மையிலேயே நம்மை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறதை காட்டிலும் நல்ல காணிக்கையாக எவரும் எதையும் செலுத்த முடியாது. ஏனென்றால் உலக அண்ட சராசரங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று. நமக்கு கொஞ்சம் கொடுத்தாக்க நம்ம அதை கொடுத்து அவரை மீதியை ஏமாத்துறதா? அவருக்கு இணையானது, சொந்தமானது அவருடைய இருதயம் உங்களை பற்றி போகிறது. உங்களை நினச்சி அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக இருந்து அப்போவே உங்களை நினச்சி இங்கே வந்து அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 40 நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 40 நாள் அவர் உட்காந்து ரொம்ப அதிகமாக யோசிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அந்த நாட்களில் செய்த அற்புதங்கள் அல்லது கொடுத்த போதனைகள் அதெல்லாம் பைபிளில் வாசிங்கன்னாக்க அவர் அந்த சிலுவை போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பயந்தாருன்னு, எவ்வளவா தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார்னு. அதாவது ரத்தம் வேர்வையின் துளிகளாய் விழுகிறது. அப்போ அதுக்கு மேலே முடியாத போனபோது தேவதூதன் ஒருவன் வந்து அவரை பலப்படுத்தினான்ங்கிறது. அப்படியா அந்த அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் அது பூரணமானதுனால தான் அதுக்கப்புறமா அவர் சிலுவையில் ஜெயிக்க முடிஞ்சுது. இங்கே ஜெபத்தில் ஜெயித்தார், ஆனாலும் சிலுவையில் ஜெயிக்க முடிஞ்சு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அர்ப்பணிப்பு பூரணமாக இருக்க கடவுது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களாய் நானும் எனக்கு சொந்தமான எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லி வாழுவோமாக. இதை தவிர குறைந்த எதுவுமே அது சரியான காணிக்கையாக இருக்க முடியாது. நீங்கள் உங்களையே செலுத்துகிறது தான் சரியான காணிக்கையாக இருக்க முடியும். எங்கள் கடைசியில் ஒரு வசனத்தை நான் வாசிச்சுட்டு உங்களுக்கு
பிலமோனுக்கு எழுதின நிருபம் பிலமோனுக்கு எழுதுகிற நிருபம் அதில் ஒனேசிமுங்கிற ஒரு மனுஷனுக்காக பவுல் ஒரு கடிதத்தை பிலமோனுக்கு எழுதுறத பார்க்குறோம். இந்த ஒனேசிமு பிலமோனுடைய அடிமை. அந்த காலங்களில் அடிமைகள் தப்பிச்சு ஓடினா எங்கே கண்டாலும் அவனை கொல்லலாம். பிலமோனுடைய அடிமை ஒனேசிமு. ஆனால் பவுல் அங்கே பிலமோனை போய் பார்க்க போயிருந்த அந்த நாட்களில் இந்த பவுல் பேசாதெல்லாம் கேட்டு அவனுக்கு என்னமோ லைட் அடிச்சிருச்சு. அப்புறம் பின்னாடி ஒரு நாளில் பவுல் வேற எங்கேயோ இருக்கும்போது பிலமோனை விட்டு தப்பிச்சு ஓடி, அவன் தான் அடிமை, தப்பிச்சு ஓடினா எங்கே வேணாலும் கண்டா கொல்லலாமா? ஆனால் இவன் தப்பிச்சு ஓடி எங்கே போனான்னா பவுல்கிட்ட போயிட்டான். எங்கேயோ எவனுக்கா தப்பி தலையாரி வீட்டில் நுழைஞ்சான் மாதிரி. அங்கே போய் பார்த்தாக்க எல்லாத்தையும் சொல்கிறேன், அந்த மாதிரி நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அங்கே இருக்க தாங்க முடியல, தப்பிச்சு ஓடியான்ட்டே உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்ல, அப்போ தான் பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் பவுல். உன்னுடைய அடிமை தான், இப்போ அவன் என்கிட்ட வந்திருக்கான், அப்படியே குமாரன் ஆகிட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவனை இங்கே நான் வச்சுக்கிறலாம், எனக்கு உதவியாக வச்சுக்கலாம், ஆனால் உங்ககிட்ட அனுப்புறது தான் சரி, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், அவனை என்னமும் செஞ்சு விட்றாத அப்படின்னு அவனுக்கு எழுதுகிற கடிதம் தான் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம். அதில் ஒரு வரியை வாசிக்கிறேன். 17, 18, 19. ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால், பவுல் சொல்கிறான் பிலமோன்ட்ட, என்னை ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும், எப்படி அடிமை திரும்பி வந்தால் அடித்து கொள்றதை விட்டுட்டு என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே, சும்மா எழுதலை, சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தானே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அது என்னன்னு கேட்டால், இவன் தான் போய் பிலமோனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி விட்டுருந்துருக்கான். பிற்காலங்களில் பிலமோனுடைய வீட்டில் ஒரு சபை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அடிமையாக இருந்த குணேசம் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஓடி போனவன் போய் பவுல்கிட்ட போய் சேர்ந்துருக்கான். அடப்பாவி, நீ என்கிட்ட வந்த, சரி நல்லது தான், ஆனால் திரும்ப வாங்க உன்னை அங்கே தான் அனுப்பணும், நான் பாட்டு இங்கே வச்சுக்கிட்டேன்னா அது எனக்கு நியாயமாக இருக்காது, அதனால் திரும்ப அனுப்புகிறேன், ஆனால் அவர் உனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், கொண்டு போய் கொடு, உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு தைரியமாக சொல்லி அனுப்புகிறேன். அந்த இடத்துல எழுதுகிறான் பாருங்க, நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அதாவது நீயே உன்னையவே எனக்கு, ஏன்னா ரட்சிப்பு என் மூலமாக தான் உன்ட்ட வந்திருக்குது, நீ உன்னையவே எனக்கு கொடுக்கணும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நீ இவனை ஒன்றும் செய்யாமல் விட்டாத என்னுடைய மனசு இளைப்பாரும். அடுத்து, நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து, எத்தனை வார்த்தையை போட்டு அவனை கவுக்குறான். இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக, இது என்ன அதை விட நீ வாட்ட அவனை போட்டு செம்மையாக வெளுத்தேன்னா அப்புறம் நான் வந்து வருவேன்ல, அப்போ நீ அவனை செம்மையாக வெளுத்தேன்னு எனக்கு தெரியுமில்ல, எங்கிட்ட சுற்றி சுற்றி எழுதுனா அவனை மாட்டி விடலாமா? கரெக்டாக எழுதி, கர்த்தர் தவிர இந்த வார்த்தைகளை யாரும் இப்படி போட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷனுடைய பாதுகாப்புக்காக பவுல் எழுதின போது, இது மாதிரி கர்த்தர் நமக்காக எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய்,
இன்னைக்கு நீங்கள் பிலமன் சொல்கிறான், அல்ல பவுல் சொல்கிறான், நீ உன்னையவே எனக்கு கொடுக்கணும்னு நான் சொல்ல வேண்டியது இல்லையே. இன்னைக்கு நாம் எல்லாரும் நம்மை இயேசுவுக்காக கொடுக்க வேண்டும். அதுதாங்க சரியா. கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள் நீங்கள், கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர்கள். அவருடைய அன்பை அவர் முதலாவது அன்பு கூர்ந்தார். நாம் அவருடைய அன்பை பிரதிபலிக்கலாம், நாம் அவர்கிட்ட அன்பு கூறலாம். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன். நாம் அவருடைய பிள்ளையா வாழலாம். பிசாசு கேட்ட மயிரளவு கூட இடம் இல்லை போடா சொல்லலாம். நான் கர்த்தருக்கு சொந்தம்ங்கிறது சொல்கிறதே ஒரு பெரிய மேன்மைங்க. மனதில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு தைரியம். இந்த பூமியில் இருக்க நாளாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யலாம், முடிவில் அங்கே போய் சேரலாம். இந்த பிசாசு நம்மளை எவ்வளோ உபத்திரப்படுத்தினாலும் அது சொல்கிறாரு, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாகிறாமல் யார் எழும்பி எம்புட்டு ஆட்டம் போட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ பிலாங் டு காட். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நான் கர்த்தருக்கு பூரணமாக சொந்தம்னு சொல்லலாமா? அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, நம்மளுடைய ஜீவனை அவர் கொடுக்கறதானே சரி. இந்த லென்ட் டேஸ், இது என்ன கால தமிழில் என்ன தபசு காலங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. எழுந்து ஜெபம் பண்ணலாம். இந்த தபசு நாட்கள், லென்ட் டேஸ், ஒருவேளை உங்களுக்கு யாருக்கு முடியுமோ ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இங்கே ஜெபம் இருக்கும். நான் இருப்பேன். நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிற, கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்கிற, அவருக்கு பிரியமாக நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிற, அதனால் நாம் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த நாட்களை, த லென்ட் டேஸ், அது நமக்கு பயனாக இருக்க கடவுது. யாருக்கு முடியுமோ, கட்டாயமெல்லாம் இல்லை, யாருக்கு முடியுமோ காலை 10 மணி முதல் 12 மணி வரை இங்கே ஜெபம் இருக்கும். நான் இருப்பேன் கட்டாயமாக. யாருக்கு முடியுமோ வரலாம். நம்முடைய இருதயம் பக்குவப்பட கடவுது. இந்த எல்லா சண்டை ஞாயிறு ஆராதனையுமே நம்முடைய இருதயங்களை தராசில் வைத்து நிறுத்து பார்க்குற தேவன். நம்ம எங்கே இருக்கிறோம்னு நமக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்கிறாரு. தராசில் வச்சு நிற்கிறாரா? அப்படி எழுதியிருக்கா எங்கேயாவது? தராசில் இன்னொரு ராஜா பற்றி, பாபிலோன் ராஜா பற்றி, தராசில் வைத்து நெருக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாயின்னு சொல்லி அன்னைக்கு அவன் செத்தான். அவர் நம்முடைய கிரியைகளை நிறுத்து பார்க்கிறவர். நம்மை அவர் அறிந்திருக்கிறார், உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம் அவருக்கு அர்ப்பணித்தவர்களாய் வாழுகிற வாழ்க்கை மட்டும்தான் அது பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஜெயமானதாக இருக்கும். அதனால் ஒப்புவித்து ஜெபிக்கலாம். இந்த நாளை முதல் நாட்களுக்காக இந்த ஜெபத்தை நீங்கள் இங்கே வந்து 10லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்க இந்த ஜெபம் பண்ண வர்றவங்க வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் எங்களை உமக்கு சொந்தம் என்று சொல்லுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இன்னும் எங்களுடைய இருதயத்தில் எது சரியாக வேண்டுமோ அதை சரி பண்ணுவீராக. நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வந்திருக்கவரோடும் கூட என்றும் இருப்பதா. அல்லேலூயா. நோட்டீஸ் எல்லாம் இருக்குது, போய் பார்த்து